ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு நாளும் ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருப்போம். முழுக்க வரலாறுகள் நிறைந்த புத்தகம் இது. இந்த புத்தகத்துக்காக வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. நிறைய வரலாற்று நிகழ்வுகள் இருந்த இடத்துக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. நிறைய புத்தகங்கள் படித்து தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து தொகுத்துருக்காங்க, எனது இந்தியா புத்தகத்தை. மேலும் இந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு சிறப்பு என்ன இருக்குது அப்படின்னா வந்து, இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக இருக்குது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த புத்தகம் இது. நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 பேஜ் இருக்கும். தேசாந்திரி பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ 650 ரூபா இதோட விலை. ஸோ இதுக்கு பின்னாடியே வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா, சரித்திரம் என்பது 1000 முகங்கள் கொண்டது. பள்ளியில் நாம் படித்த வரலாறு முழுமையானதில்லை. அதில் மறைக்கப்பட்ட விளக்கப்பட்ட செய்திகள் நிறைய உள்ளன. சரித்திரத்தை புரிந்து கொள்வதும் அதை புரிய வைப்பதும் ஒரு சவால். இந்திய வரலாற்றை இதுபோல் யாரும் எழுதியதில்லை எனும்படியாக எனது இந்தியா அறியப்படாத தகவல்கள், உண்மைகள், நிகழ்வுகளுடன் புதிய வெளிச்சத்தை தருகிறதுன்னு சொல்லிட்டு இந்த எனது இந்தியா புத்தகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாஸ்கோ ட காமாவின் கடல் பயணம். ஸோ வாஸ்கோ ட காமான் இருந்தாங்க, போர்ச்சுகீசியர். அவர் வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வரலாறு தான் படிச்சிருப்போம். பட் அதுக்கு பின்னாடி உள்ள எல்லா அரசியல் காரணங்களுமே சொல்கிறாங்க. அது எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து நான் சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் முழுமையாக நான் படித்து கொஞ்சமாக காமிக்கிறேன். என்னென்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து வாஸ்கோ ட காமா வந்து ஏன் இங்கே வந்தாங்கன்னா, இந்தியா வந்து இப்போ இருக்கமா இல்லையா, அப்போ வந்து இந்தியா எப்படி இருந்துச்சுன்னா வந்து இப்போ நடக்கிற மாதிரி வன்முறையோ இல்லை வந்து அரசியல் பிரச்சனையோ இல்லை வந்து அந்த நெருக்கடி பிரச்சனையோ வந்து அப்போதைக்கு இந்தியாவில் இல்லவே இல்லையா. ரொம்ப கம்மியாக தான் ஆள்கள் இருந்தாங்களா. அதனால் வந்து வணிகம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏற்ற நாடு வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்து நிறைய வன்முறை வந்து உருவாகி இருக்குது. நிறைய மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. நிறைய அரசியல் சீர்கேடு வந்து நிறையா இருக்குது. பட் அந்த டயத்தில் வந்து அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்து வணிகம் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் வந்து ஒரு பிளான் வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போதைக்கு வந்து அந்த போர்ச்சுகீஸ், அது வந்து ஆப்பிரிக்கா பக்கத்தில் இருந்திருக்கு. அப்போ வந்து போர்ச்சுகீசியர்கள் அவங்களுமே வந்து இந்தியாவுக்கு வந்து கடல் பயணம் மேற்கொண்டு இந்தியாவில் வந்து வணிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இந்தியா வந்து கொஞ்சம் பெரிய நாடு, நிறைய வணிகம் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ போர்ச்சுகீஸை வந்து அந்த ஆப்பிரிக்கா போர்ச்சுகீஸால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்குது. சுற்றி வந்து கடலால் ஆன அந்த கண்ட்ரியை சுற்றி வந்து கடல் தான் இருக்கும். அதனால் வந்து கடல் பயணமாக வந்து இந்தியாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டா நிறையா வந்து நம்ம வணிகம் பண்ணலாம், நிறையா சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. நிறைய காலகட்டத்தில் வந்து அவங்களோட முன்னோர்கள் காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து கடல் வழியாக அமைச்சிருக்காங்க. பட் இந்தியா வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அதெல்லாம் வந்து வரலாறாக வந்து ஒன்றா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நிலம் வழியாக வந்து 2 பேர் அமைச்சிருக்காங்க. நிலம் வழியாக அமைச்சவங்களுமே வந்து ஒருத்தருக்கு வந்து போகிற வழியிலே வந்து இறந்து போயிட்டார். இன்னொருத்தர் வந்து இந்தியா வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரால் வந்து எக்ஸாக்டாக வந்து இங்கே தான் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய தகவல் வந்து கொடுக்க முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து கடல் வழியாக தான் அனுப்பணும்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு அந்த நாத்திகம், அந்த கிரகணங்கள்லாம் வச்சு அந்த இதெல்லாம் பார்ப்பாங்கள்ல, ஜோசியர் மாதிரி, அங்கே உள்ள மன்னர், அப்போ உள்ள மன்னர் என்ன பண்ணார், இது வந்து 1400 காலகட்டங்களில் அவங்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு முன்னோர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு போய் வணிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. பட் யாராலுமே அதை பண்ண முடியல. நிலம் வழியாக அமைச்சவங்களே வந்து 2 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அங்கே தான் வந்து அந்த மிளகு, சந்தனம், தந்தம், ஏலம், அகில், தேக்கு, இது மாதிரி நிறைய பொருள் கிடைக்கிது. நிறைய வணிகம் பண்ணலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு. அதனால் எப்போ வந்து நான் மறுபடியும் இந்தியா தேடுறதுக்கு அமுச்சு விட்றது கடல்னு சொல்லி சொன்னோன்னே, இந்த டைம் கரெக்டான டைமா அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர்கிட்ட கேட்குறாங்க. அந்த ஜோசியர் வந்து ஒரு 3 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி 3 நாள் யோசிச்சுட்டு மறுபடியும் வராரு. நிலம் வழியாக அமுச்சு விட்டா வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவை கண்டுபிடிக்க முடியாது, கடல் வழியாக அமுச்சு விடுங்க, பட் இதுதான் கரெக்டான டைமு, நீங்கள் அமுச்சு விடுங்க, கண்டிப்பாக வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னோன்னே, அப்போ தான் வந்து அப்போதைக்கு மாலுமி வந்து ஒரு பெரிய மாலுமி இருக்காங்க. அவர் தான் வந்து கடல்லாம் வந்து ஈஸியாக பயணம் பண்ணுறவர். பட் அந்த மாலுமி என்ன பண்ணுறாரு, என்னால் போக முடியாதுன்னு சொல்லி தவிர்த்துறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை சொல்கிறாங்க, அவருமே வந்து நோய் வாய்ப்பட்டுறாரு. ஸோ இப்போ யாரை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ உள்ள மன்னர். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து அந்த மன்னர் அந்த விருது நிகழ்ச்சியில் வந்து ஒரு பையனை பார்க்குறாரு. ரொம்ப வயசு கம்மியாக, ரொம்ப வாட்டசாட்டமாக இருக்கார். யார் அந்த பையனை நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பலாம்னு சொல்லி அந்த பையனை வந்து அடுத்த நாள் அரண்மனைக்கு வந்து கூப்பிட்டு விட்றாங்க. அவருமே வராரு. இந்த மாதிரி வந்து 3 கப்பல் வந்து போகுது, நான் 3 பிரத்யேக கப்பல் வந்து ரெடி பண்ணிட்டேன். 4வது கப்பலில் வந்து உங்களுக்கு தேவையான மருந்து, சாப்பாடு எல்லாமே இருக்கும். ஸோ 3 கப்பலில் வந்து இந்தியா போய் கண்டுபிடிச்சி வணிகம் பண்ணும். ஸோ நீ போறியான்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மன்னர் சொல்லிட்டாருன்னு சொல்லி, சரி போ அப்படின்னோடனே, உனக்கு எத்தனை அண்ணன் தம்பிங்க கேட்டீங்கன்னா 2 அண்ணன் தம்பிங்கன்னு சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து துறவியாக இருக்கார், இன்னொருத்தர் வந்து வக்கீல், அந்த ஜட்ஜை வந்து கொஞ்சம் கோமா பேசிட்டு சொல்லி தண்டனையில் இருக்கார். நான் என் தம்பியை கூட்டிகிட்டு போகிறேன், பட் ஆனால் அவர் தண்டனையிலேருந்து என் தம்பியை வந்து விடுவீங்க, கண்டிப்பாக நான் இன்னொரு கப்பலுக்கு என் தம்பியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சரின்னு சொல்கிறாங்க. ஸோ வாஸ்கோ ட காமா அவரோட தம்பி, அவரோட நண்பரும் இன்னொரு நண்பரை சேர்த்துக்கிறாங்க. ஸோ 3 பேரும் 3 கப்பல் எடுத்துகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-120 பேரோட அந்த கப்பல் வந்து போகுது. பின்னாடி வந்து ஒரு எரிபொருள், சாப்பாடு, மருந்து எல்லாத்தையுமே ஏற்றிட்டாங்க. மருத்துவர் எல்லாத்தையுமே வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. பின்னாடி ஒரு கப்பல் வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே ஏற்றிட்டு வந்து வருது. ஸோ ஏகப்பட்ட புயல் வருது.
உருவாகுது. ஏன்னா அந்த ஜோசியரே சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக புயல் எல்லாத்துலேயுமே நீங்கள் சிக்குவீங்க, பட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 3 கப்பலும் போது பின்னாடி அந்த ஒரு கப்பல் வந்து அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே ஏற்றிட்டு வருது. புயலில் பிரச்சனையாகி அந்த சாப்பாடு ஏற்றிட்டு வந்த கப்பல் வந்து பெரிய அடிபடுது, எல்லாமே போயிடுது. வாஸ்கோ ட காமா வந்து ரொம்ப ரொம்ப உள்ள மாலுமிகளை போது ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. நம்ம இந்தியாவை போய் ரீச் ஆனால் தான் நம்ம வந்து சாப்பிட்டு பழைக்க முடியும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லி போகிற வழியில் கடல் சீற்றம் கொஞ்சம் ஓவராக இருக்கனால கப்பல் ஆப்பிரிக்கா பக்கத்தில் நிறுத்துறாங்க. அந்த நம்பிக்கை முனைன்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கும் அந்த ஆப்பிரிக்காவில், அந்த இடத்த அடைஞ்சிட்டாலே இந்தியா வந்து அடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சுருப்பாங்களாம். அந்த இடத்த அடைஞ்சு ஒரு 2-3 நாள் வந்து அங்கேயே தங்குறாங்க. ஆப்பிரிக்கா மக்கள்கிட்ட பழகிறதுக்காக நிறைய கருப்பின மக்களுமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மாதிரி இந்த இயற்கை சீற்றம்லாம் வந்தால் வந்து பழி கொடுத்தா வந்து ஈஸியாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பழி கொடுத்தா அந்த இயற்கை சீற்றத்தை வந்து தடுத்துடலாம்னு சொல்கிறதுக்காக 10 பிணை கைதிகளுமே கூப்பிட்டு போயிருக்காங்க. தண்டனை கைதிகள், அவங்கள வந்து பிணை கைதிகள் தான். ஸோ அவங்கள வந்து நம்ம மரண தண்டனை கைதிகள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு இயற்கை சீற்றம் வந்து அதில் தப்பிக்கிறதுக்காக இவங்க 10 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் கொண்டுறலாம்னு சொல்லிட்டு கப்பல் இனிமேல் ரெடியாகி போகிறாங்க. ஆப்பிரிக்கா வரையும் போகிறாங்க, அங்கே தங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சாதமாக வந்து சூழ்நிலை உருவாகுது, இயற்கையெல்லாம் உருவாகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கப்பலை வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஸோ அப்படி தான் வந்து இவர் ட்ராவல் பண்ணி மறுபடியும் வந்து அந்த இந்தியா வந்து ரீச் ஆகியிருக்காரு வாஸ்கோ ட காமா. அது வந்து கப்பலில் போகிறப்போ ரொம்ப எல்லாத்தையும் அந்த 3 கப்பலில் உள்ளவங்களையும் செம்மையாக குடும்பப்படுத்தினாராம். இவரோட டார்ச்சர் தாங்க முடியாமல் நிறைய பேர் வந்து கிளர்ச்சி பண்ணாங்களா, அந்த கிளர்ச்சி பண்ணவங்க எல்லாத்தையுமே அடக்கி வச்சு கண்டிப்பாக நம்ம போயே ஆகணும்னு சொல்லி ரொம்ப போராடி ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணி தான் வந்து இந்தியா வந்து சேர்ந்திருக்காரு அவர். இங்கே உள்ள மிளகு, சந்தனம், தந்தம், ஏலம், அகில், தேக்கு இதெல்லாம் வந்து ஒரு வணிகம் பண்ணலான்னு சொல்லி இவ்வளோ பெரிய ட்ராவல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் இந்தியா வந்து சேர்ந்திருக்காரு. இன்னொன்று வந்து அந்த ஜோசியர் வந்து இப்போ நீங்கள் போங்க, கண்டிப்பாக என்ன தான் இயற்கை சீற்றம் வந்தாலும் நீங்கள் போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர் சொன்னார். அவருக்குமே வந்து நிறைய நிறைய தங்க காசுகள் அந்த மாதிரி நிறைய பரிசுகளுமே அந்த ஜோசியருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வாஸ்கோ ட காமா இந்தியா வந்து சேர்ந்திருக்காரு கப்பலில். அதோட முழுக்க பயணத்தை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் நான் சின்ன விஷயத்தை மட்டும் நான் படித்தே சொல்லிடுறேன். வாஸ்கோ ட காமாவின் கடல் பயணம். இந்தியா மிகவும் வறுமையான நாடு, பொருளாதார ரீதியாக பெரிதும் பின்தங்கி இருக்கிறது. வன்முறையும் மக்கள் நெருக்கடியும் சீரழிந்த அரசியலும் இந்தியாவை உலக அரங்கில் தலை நிமிர விடாது என்ற எண்ணம் உலகெங்கும் இன்று பரவி இருக்கிறது. ஆனால் இதே இந்தியா செல்வம் குளிக்கும் தேசமாக, எப்படியாவது இந்தியாவுக்கு போய் வணிகம் செய்ய வேண்டும் என்று உலகையே ஆசை கொள்ள வைத்த கனவு தேசமாக இருந்தது ஒரு காலம். அந்த பெருமையும் பலமும் கால சூழலில் மறைந்து போய்விட்டன. கப்பல் வணிகத்தில் பாரசீகத்துக்கு பிறகு புகழ்பெற்று விளங்கியவர்கள் போர்ச்சுகீசியர்களே. அதிலும் 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு போர்ச்சுகீசியர்கள் நாடு பிடிக்கும் கடற்பயணங்களில் தீவிரமாக ஆர்வம் காட்டினர். ஐரோப்பாவின் மேற்கு கோடியில் ஆப்பிரிக்காவை தொட்ட வண்ணம் இருக்கும் நாடு போர்ச்சுகல். அதன் தலைநகரம் லிஸ்பன். 3 பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்ட நாடு இது. 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இளவரசர் ஹென்றி புதிய கடல் வழி தேடும் பயணத்தை தொடங்கினார். 1483இல் டிகோ கோவா என்ற கப்பல் போர்ச்சுகலிலிருந்து ஆப்பிரிக்காவின் காங்கோ ஆறு வரை கடலில் பயணம் செய்து திரும்பியது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தோலோமியா டயஸ் என்ற கடலோடி ஆப்பிரிக்க கண்டத்தை கடல் வழியே கடந்து இந்திய பெருங்கடலை எட்டி பார்த்தார். இவர்தான் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு நம்பிக்கை முனை என்று பெயர் சூட்டியது. ஸோ அந்த ஆப்பிரிக்காவின் அந்த முனை, அந்த ஒரு தென்கோடி முனையை வந்து அடைஞ்சிட்டாலே வந்து அது நம்பிக்கை முனைன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இவர் தான் ஃபஸ்ட்டு அந்த இந்தியாவை கண்டுபிடிக்கிற முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காரு. அந்த நம்பிக்கை முனையை வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டாலே கண்டிப்பாக இந்தியா ஒரு நாள் ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இவர் தான் கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்பிக்கை முனைன்னு சொல்லுவாங்களாம். வாஸ்கோ ட காமாவுமே வந்து ஃபஸ்ட்டு கடந்து போய் அந்த நம்பிக்கை முனை தான் ரீச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மாதம் பயணத்தில் வந்து இந்தியா வந்து ரீச் பண்ணியிருக்காரு. கடலில் நம்பிக்கை முனைக்கு வந்துவிட்டால் அங்கே இருந்து இந்தியா நோக்கி போய்விடலாம் என்ற நம்பிக்கை தானே உருவாகும். அதன் காரணமாகவே இதன் பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. மிளகு, சந்தனம், தந்தம், ஏலம், அகில், தேக்கு என இந்தியாவில் கிடைக்கும் வாசனை பொருட்களை தேடி கடலோடிகள் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த சூழலில் போர்ச்சுகீசிய மன்னரான டான் மேனுவல் தனது நாட்டில் இருந்த பிரபல ஜோதிடரான ஆப்ரகாம் கோகேடோவை அழைத்து வர ஆள் அனுப்பியிருந்தார்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரகாம் கோகேடோ அவர் தான் வந்து ஜோசியர். அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இவர் வந்து இப்போ நடக்க போகிறது, நடந்து முடிஞ்சது எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாராம். அவர்கிட்ட தான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த டயத்தில் வந்து நம்ம அனுப்பலாமா, இந்தியா வந்து கடல் வழியாக வந்து பயணம் பண்ணி இந்தியாவை கண்டுபிடிக்கிறது அனுப்பலாமா, நம்ம வந்து நிறைய வணிகம் பண்ணணும். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் முப்பாட்டன் பாட்டன் எல்லாமே வந்து இந்தியா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அனுப்புனாங்க. பட் அது எல்லாமே கை கூடவே இல்லை. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் போகிற வழியிலே வந்து நோய்கிட்டு இறந்து போயிட்டாங்க. இப்போ வந்து நான் கிரகணத்தெலாம் வந்து செக் பண்ணிட்டு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் செக் பண்ணிட்டு வந்து சொல்கிறாரு. கண்டிப்பாக இப்போ போகலாம், பட் நிறையா வந்து உயிர் பலி நடக்கும். அந்த இயற்கை சீற்றங்கள் வந்து உருவாகும். கப்பலில் போகிறப்ப புயலில் வந்து கப்பல் சிக்கும். பட் இருந்தாலும் இப்போ போகிறது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கடல் வழியை பயணம் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே வந்து நிலம் வழியாக போய் இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு 2 பேர் போயிருக்காங்க. அவங்களுமே வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ தான் கரெக்டான டைமு. கடல் வழியில் பயணம் பண்ணிங்கன்னா என்ன தான் இயற்கை சீற்றம், என்ன தான் புயல் சிக்கினாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இலக்கு அடைஞ்சிருவீங்க. இந்தியாவை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்றத வந்து அந்த ஜோசியர் தான் வந்து சொல்லியிருக்காரு.
மன்னரின் கிரக நிலைகளை 3 நாட்களுக்குள் ஆராய்ந்து பார்த்து பதில் தருவதாக சொல்லி விடைபெற்றார் கோகடோ. 4ஆம் நாள் இரவு மன்னர் ஆவலோடு காத்திருந்தார். கிரகநிலை குறிப்புகளுடன் சந்திக்க வந்த கோகடோ, மாமன்னரே, கடலின் வெகு தொலைவுக்கு அப்பால் இந்தியா இருக்கிறது. அங்கே இருப்பவர்கள் காட்டு மிராண்டிகள். ஸோ அங்கே இருப்பவங்க வந்து காட்டு மிராண்டிகள். அங்கே வந்து தங்கமும் வெள்ளியும் வந்து குமிஞ்சு கிடக்கு. ஆனால் அங்கே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து, நிறைய பிரச்சனை இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் போய் ரீச் ஆயிடலாம்னு சொல்லி இந்தியாவை பற்றி காட்டு மிராண்டிகள்னு வேறு சொல்லியிருக்காரு. மாமன்னரே, கடலின் வெகு தொலைவுக்கு அப்பால் இந்தியா இருக்கிறது. அங்கே இருப்பவர்கள் காட்டு மிராண்டிகள். தங்கமும் வெள்ளியும் குவிந்து கொடுக்கும் அந்த நாட்டுக்கு போகும் கடல் வழி ஆபத்தானது. கப்பல் புயலில் மூழ்கிவிடும். மீறி அந்த தேசத்துக்குள் நுழைபவர்கள் உயிரோடு தப்ப முடியாது. உங்களுடைய முன்னோர் ஜான் அரசன் தனது நம்பிக்கைக்கு உரிய அதிகாரிகளான பெத்ரோ கொவிலியன், அல்போன்சா பேவா ஆகிய இருவரையும் நிலம் வழியாக இந்தியாவை கண்டுபிடித்து வருமாறு அனுப்பி வைத்தார். அவர்கள் இருவரும் ஆப்பிரிக்காவில் சுற்றி அலைந்தும் இந்தியாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. பாதி வழியிலேயே பேவா இறந்து போனார். ஆனால் கோவிலியின் எப்படியோ சுற்றி அலைந்து இந்தியாவுக்கு போனான்னு சொல்லிட்டு அந்த 2 பேர், ஒருத்தர் வந்து போகிற வழியிலே வந்து இறந்து போயிட்டார், இன்னொருத்தர் வந்து இந்தியா வந்து தொட்டுட்டார். பட் இருந்தாலும் வந்து அவரால் வந்து முழுக்க தகவல் கொடுக்க முடியல. இப்படி தான் போய் இந்தியா வந்து ரீச் பண்ண சொல்லி முழுக்க தகவல் கொடுக்கல. பட் ஆனால் இப்போ வந்து கிரக நிலையெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கடல் வழி பயணம் மேற்கொண்டால் கண்டிப்பாக வந்து நீங்கள் நிச்சயம் இந்தியாவை வந்து அடைஞ்சிருவீங்க. நீங்கள் வந்து பெரிய சக்கரவர்த்தி ஆகிடுவீங்கன்னு சொல்லி அந்த கோகடோ வந்து சொல்கிறாரு, அந்த ஜோசியர் வந்து சொல்கிறாரு. அதனால் வந்து மன்னருக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது. அவருக்கு வந்து நிறைய பரிசுகளுமே கொடுக்குறாரு. கடல் வழி பயணத்துக்கான ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க. 3 கப்பல் வந்து ரெடி பண்ணுறாங்க. இதற்கான லிஸ்பன் துறைமுகத்தில் 3 விசேஷ கப்பல்கள் தயாரிக்கப்பட்டன. இரட்டை அடுக்கு கொண்ட அந்த கப்பல்களில் பீரங்கிகள் பொருத்தப்பட்டன. தட்டுப்பாடு இல்லாத உணவும் மதுவும் ஆயுதங்களும் வெடிமருந்தும் நிரப்பப்பட்டன. உடைகளும் விதவிதமான பரிசு பொருட்களும் ஏற்றப்பட்டன. அரபு பேச தெரிந்த ஆட்கள் படிக்க அமர்த்தப்பட்டனர். ஒவ்வொரு கப்பலிலும் ஒரு மதபோதகர், ஒரு மருத்துவர் சென்றனர். கூடவே வழியில் உள்ள ஆப்பிரிக்க பழங்குடி மக்களுடன் பேசி பழக வேண்டும் என்பதற்காக கருப்பு அடிமைகள் கப்பலில் ஏற்றப்பட்டனர். பலவித கடல் வரைபடங்களும் புயல் எச்சரிக்கை குறிப்புகளும் எடுத்துச் சென்றனர். வழியில் இடர் ஏற்பட்டால் பலி கொடுப்பதற்காக மரண தண்டனை கைதிகள் 10 பேருடன் வழியில் வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் வந்து மரண தண்டனை கைதிகள் வந்து ஒரு 10 பேர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். இவங்களை வெட்டி பலி கொடுத்தா வந்து ஏதாச்சும் இடரை வந்து நம்ம தடுத்துடலாம், அந்த சாமி குத்தமெல்லாம் எல்லாத்தையும் தடுத்துடலாம்னு சொல்லி அவங்களே ஏற்றிட்டு போயிருக்காங்க. அரபு பேச தெரிஞ்சவங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுமாதிரி ஆப்பிரிக்கா போயிட்டு தான் போகணுன்றதுனால அங்கே உள்ள மக்கள்கிட்ட பழக்கிறதுக்காக கருப்பின மக்களை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. மருந்து, உடை, சாப்பாடு எல்லாத்தையுமே இந்த 3 கப்பலில் ரெடி பண்ணி இன்னொரு கப்பல் எக்ஸ்ட்ரா வந்து இந்த சாப்பாடில் தேய்ச்சிட்டு 4 கப்பல் போயிருக்கு. இந்த கடல் பயணத்துக்கு யாரை கேப்டனாக நியமிப்பது என்று முடிவு செய்ய முடியாமல் மன்னர் மேனுவல் குழப்பத்தில் இருந்தார். நாட்டின் மிகப்பெரிய மாலுமியான பார்த்தோலோமியா டயஸ். ஸோ இந்த பார்த்தோலோமியா டயஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து என்னால் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து எஸ்ஓதோ அப்படின்றவர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவருமே வந்து நோயுற்று இருந்திருக்காரு, அவராலையும் போக முடியல. ஸோ மிகப்பெரிய மாலுமியும் வந்து முடியாதுன்ட்டார். அவருக்கு அடுத்து உள்ளவர் வந்து நோயுற்று இருக்கார், அவருமே நம்மளால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கப்போ வந்து அந்த மன்னர் விருந்தில் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு, நல்ல வாட சட்டமாக வந்திருக்காரு. அவர் தான் வந்து வாஸ்கோ ட காமா. ஸோ அவரை தான் வந்து இந்த மாதிரி போன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறாரு. இல்லை கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து கட்டளையிடுறாரு. நீ வந்து 3 கப்பல் உன் தம்பிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போ, உனக்கு அண்ணன் தம்பிங்க யாருன்னு கேட்டானே அவர் தான் சொல்கிறாரு, எனக்கு வந்து என்னோடு பிறந்தவர்கள் 3 பேர், ஒருவர் துறவி, அடுத்தவர் பாவ்லோ, ஒரு வழக்கில் நீதிபதியை அவமானப்படுத்தி விட்டார் என்று தண்டிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து துறவியாக இருக்கார், இன்னொருத்தர் வந்து நீதிபதியை வந்து அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி ஒரு வழக்கில் வந்து நீதிபதி அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு இருக்குது, நீங்கள் அவரை ரிலீஸ் பண்ணி கொடுங்க, நானும் அவரும் என்னோட நண்பர் இன்னொருத்தரையும் சேர்த்துக்கிட்டு நாங்கள் 3 கப்பல் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லி அவருமே வந்து அந்த தம்பியை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ 3 பேருமே போகிறாங்க. செயின்ட் மிகேல், செயின்ட் கேப்ரியல், செயின்ட் ரஃபேல் என்ற 3 கப்பல்களும் பயணத்துக்கு தயாராகின. இந்த 3 கப்பல்களுடன் சரக்கு ஏற்றிய துணை கப்பல் ஒன்றும் பின்னால் வருவது என முடிவு செய்யப்பட்டது. பொருத்தமான மாலுமிகள், கடல் அறிந்த பணியாளர்கள் என 150 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். 1497ஆம் ஆண்டு தேவாலயத்தின் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு விட்டு மன்னரின் ஆசை பெற்று வாஸ்கோ ட காமா கடல் பயணம் தொடங்கிதுன்னு சொல்லிட்டு 1494 வந்து அந்த தேவாலயத்தில் இருந்த சர்ச்செல்லாம் வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்புறாங்க. போகிறப்பே வந்து நிறைய கடல் சீற்றம் வருது, நிறைய பிரச்சனை வருது. 3 நாள் வந்து பயணம் தடைபடுது. 4வது நாள் வந்து கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள்லாம் குறையுது. 4வது நாள் வந்து ரெடியாகி போகிறாங்க. அப்பயுமே வந்து புயல் வந்து கப்பலில் வந்து சிக்குது. ஒரு மாதம் காலத்துக்கு அப்புறம் போய் கண்டிப்பாக வந்து அந்த இடத்த வந்து அடைஞ்சிட்றாங்க, இந்தியா வந்து அடைஞ்சிட்றாங்க. அதையுமே இங்கே வரலாறு சொல்கிறாங்க. அதை மட்டும் படித்து இந்த பகுதியை வந்து நான் முடிச்சிடுறேன். 1 மாத பயணத்துக்கு பிறகு
1 மாத பயணத்துக்கு பிறகு நன்னம்பிக்கை முனையை நோக்கி நகர்ந்தனன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிரிக்காவில் வந்து அந்த நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் அடைஞ்சிட்டாலே நீங்கள் இந்தியாவுக்கு போயிடலாம் சொல்லி ஒரு அவங்க மூதாந்தையர் வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு பயணம் மேற்கொண்டு அந்த இடத்த வந்து இவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. நினைத்தபடியே இந்தியா போவதற்கு கப்பல் ஊழியர்களை அடித்தும் உதைத்தும் வேலை வாங்கி கொண்டிருந்தார் வாஸ்கோ ட காமா. அவரது மூர்க்கமான அலறல் கேட்டு பணியாளர்கள் பயந்து போய் வேலை செய்தனர். இதற்கிடையில் பொருட்கள் ஏற்றி வந்த துணை கப்பல் தீப்பிடித்து எரிந்துவிட்டது. அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவானது. இந்தியாவை கண்டுபிடிக்காவிட்டால் கடலிலேயே சாக வேண்டியதுதான் என்று அறிவித்தார் வாஸ்கோ ட காமா. இதனால் கப்பலில் கிளர்ச்சி ஏற்பட்டு வன்முறை வெடித்தது. இரும்பு கரம் கொண்டு கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கிய வாஸ்கோ ட காமா 3 கப்பல்களும் இணைந்து பயணம் செய்ய ஏற்பாடு செய்தார். கோப்ரா வெர்தா தீவுகளை தாண்டி ஆப்பிரிக்க கடற்கரை ஓரமாக கப்பல்கள் செல்லத் தொடங்கின. ஆப்பிரிக்காவின் பல்வேறு நிலப்பகுதிகள் வெவ்வேறு சுல்தான்களால் ஆளப்பட்டு வருவதையும் அவர்களுக்குள் சண்டையும் சச்சரவும் அதிகமாக இருப்பதையும் அறிந்த வாஸ்கோ ட காமா மொசம்பிக் நகரில் பிரவேசித்தார். எதிர்பார்த்த வரவேற்பு அங்கே கிடைக்கவில்லை. அதனால் கென்யா நாட்டின் மெலிந்தி நகருக்கு சென்றார் வாஸ்கோ ட காமா. அங்கே சுல்தான் அவர்களை வரவேற்று போர்ச்சுகீசியர்களுடன் ஒரு நல்லுறவு ஒப்பந்தம் செய்து கொண்டதோடு கடல் பயணத்தில் வழிகாட்ட அரபு கடலோடிகளை உடன் அனுப்பி வைக்கவும் ஒப்புக்கொண்டார். வாஸ்கோ ட காமாவின் கனவு மெல்ல நனவாக ஆரம்பித்தது. இந்திய பெருங்கடலில் சுற்றி அலைந்து அதன் கொடும் காற்றையும் புயலையும் நன்கு அறிந்த மாலுமியான அகமது இபின் மஜீத்தின் துணையை பெற்றார். 1498 கப்பல்கள் மீண்டும் கிளம்பின. இந்த முறை தென்மேற்கு பருவக்காற்று அவர்களுக்கு சாதகமாக இருந்தது. கப்பல்கள் வேகமாக செல்ல தொடங்கின. 23 நாட்களிலேயே இந்தியாவின் மலபார் கடற்கரையை 3 கப்பல்களும் அடைந்து விட்டனன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் காலத்தில் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒருத்தர் அகமத் இபின் மஜீத் அப்படின்றவர் வந்து ஒரு பெரிய மாலுமியோட துணை கிடைத்திருக்கு. லாஸ்ட்டில் வந்து இந்தியா வந்து அடைஞ்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வரலாறு வந்து வாஸ்கோவின் வெறியாட்டம் சொல்லிட்டு அடுத்த வரலாறு ஆரம்பிக்குது. ஸோ இதுவரையும் வந்து வாஸ்கோ எப்படி இந்தியாவுக்கு ரீச் ஆனார், அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் காரணங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா வந்து 2 புத்தகம் வேறு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு பகுதியில் வந்து இந்த வாஸ்கோவின் வெறியாட்டம் சொல்லிட்டு அதையுமே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் நேரம் கிடைச்சா நேரம் ஒதுக்கி இந்த புத்தகம் படிங்க. அவ்வளோ வரலாறுகள் நிறைந்த புத்தகம். நன்றி.